God's undeserved grace. அப்படின்னா நம்ம தகுதியற்ற கிருபை, நமக்கு இந்த கிருபை நமக்கு பெறக்கூடாத ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்றைய தலைப்பு. அதை லூக்கால வாசித்து 15ஆம் அதிகாரத்தில் 1-10 வரையிலே நாம் வாசித்தேன் அல்லவா? அதிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 15:1-10 வரையிலே. பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, see the context here concerns that the attitude of the Pharisees and the teachers of law. அதாவது இந்த பரிசேயர்களும் இந்த நியாயப்பிரமாணத்து வேதபாரர்களும் பேசுகின்ற அவருடைய எண்ணங்கள், அவருடைய நோக்கம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரும் என்ன அப்படிப்பட்ட சம்பந்தம் என்றால், இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துக்கு பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அவர் உபதேசம் பண்ணும் பொழுது இவர்கள் குறை பார்க்கிறார்கள். யாரு? இந்த பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும் இயேசுவின் ஊழியத்தை பார்த்து, இயேசுவின் உபதேசத்தை பார்த்து குறை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். என்ன குறை? What is the complaints all about that these Pharisees and the teachers of the law was telling? எதை குறித்து? இயேசு கிறிஸ்து ஏனக்கா இயேசு கிறிஸ்து போயிட்டு பாவிகளே மத்தியில போயிட்டு உட்கார்ந்து சாப்பிடுறாராம். இன்னைக்கு நம்ம அப்படிதானே, யாராவது மத்தியில யாராவது ஒரு தாழ்ந்தவன், ஒரு கொஞ்சம் ஒதுக்கப்பட்டவன், ஒரு பிச்சைக்காரன், இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவோமா? கஷ்டம் இல்லையா? அதுதான் இந்த மக்கள் இரண்டு பேருமே இது ஏசு என்ன அங்க போயிட்டு பிச்சைக்காரர்கிட்டையும் அந்த பாவிகளிட்டையும் அந்த வரி வாங்கப்பட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு இவங்க சொல்றதை பார்க்கிறோம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிசாசுகளை ஓட்டினாங்க அல்லவா? அத மத்தேயுல பார்த்தோம்னாக்கா அது என்ன பிசாசு? அது பெயர்செபு என்ற பிசாசை இவர் என்ன பிசாசை ஓட்டுகிற தலைவனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறை சொன்னாங்க இயேசு பற்றி. They are complaining words that Jesus is associating with their sinners. Okay. இது போலதான் சில இடத்துல ஒரு சர்ச் லீடரும் சரி, ஒரு போதகரும் சரி, ஒரு சபையார் யாராலும் சரி போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்டவர்கள், உதாசனப்படுத்தவர்கள் கூட போயிட்டு உட்கார்ந்து பங்காளிகளாக இருந்தா சில பேருக்கு இப்படித்தான் தோன்றும். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, வெளியூர் பார்த்தோம்னா இப்படிதான் இருக்குது அல்லவா? ஒருத்தர் தாழ்வான உள்ளவர்கிட்ட போயிட்டு நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம அப்படிதான். ஆனா இயேசு கிறிஸ்து வந்தது இது அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவனோடு, பாவிகளோடும், ஒதுக்கப்பட்டவர்களும் உதாசனப்பட்டவர்களோடு தான் ஆண்டவர் வந்தார் ஒழிய பணக்காரர்களுக்கோ புத்திசாலிகளோ இந்த பரிசேயர்கள் நாடாக்களை போட்டு நான் உயர்ந்தவன் படித்தவன் என்று சொல்லி அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை, நமக்காக வந்தார், ஏழைகளுக்கு வந்தார், நமக்கு ரட்சிப்பு கொடுக்கதா வந்தார் என்று நம்ம சிந்திக்கணும். ஆக இயேசு கிறிஸ்து வந்து Jesus Christ, the attitude of Jesus Christ to come to this world to look for the lost, look for the lost, the needy and the broken of the heart. எங்க படம் போட சொன்னேன்? ஓகே, அவர் காணாம போனதுக்கும் இல்லையா, தேவை உள்ளவர்களுக்கும், உலகத்திலே உடைந்த போன உள்ளத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்தார் ஒழிய வேறு யாருக்கும் வரவில்லை. அதுக்காக தான் பிரியமானவர்களே வந்தார். ஏனென்றால் அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர். He is mercy and graceful God. That's why he came. அதனால தான் பிரியமானவர்களே இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர்கள் பெறக்கூடாத கிருபை இங்க கிடைக்கப்படுகிறது. அதுதான் உங்களுக்கும் எனக்கும், அதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு. தகுதியற்ற கிருபை உங்களுக்கு வந்திருக்கிறது. God's undeserved grace, that's what today we are receiving and we are living. ஆக இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராக இருக்கிறார். So Jesus tells about a parable of lost sheep and another one. Next one. முன்னே இருக்குது, சொல்லுங்க. Hello. Coin. The parable of lost sheep
and coin. காணாம போன ஆடும் தொலைந்து போன ஆடும் இல்ல, காணாம போன ஆடும் தொலைந்து போன என்னது காசு. அதான் வாஸ்தவம் இல்லையா? ஓகே. ஆக இங்க இயேசு கிறிஸ்து இது ரெண்டு காரியத்தை குறித்து தொலைஞ்சு போனது, the lost, ஆடு தொலைஞ்சு போச்சு. அது ஆடு பார்த்தா நமக்கு அது குறிக்கிறது. தொலைஞ்சு போன ஆடே எங்க போய் தொலைஞ்சாய்? சபையில அப்படிதான் சொல்றோம். சபையார் பார்த்து அப்படிதான் சொல்றோம், the sheep was lost. இப்ப கூட நீங்க நம்ம உட்கார்ந்து தான் இருக்கிறோம், but you are lost, you know. Internally you are lost, inwardly you are lost. You understand? You are sitting here, your mind is somewhere else. You are sitting here, but you are looking at me, but you are lost. எப்பவுமே நம்ம சபையை வந்துட்டு எல்லாரும் அப்படி நினைக்கிறோம். அந்த மாதிரி அந்த பரிசேயர்கள், இந்த வேதம் பார்க்கிறோம், they are lost. They think they have what? அவங்க நினைக்கிறாங்க அப்ப நாடகங்களை போட்டு நான் படித்தவன், உயர்ந்தவன், எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன், எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள். ஆனா அவர்களும் தொலைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே அவர் தொலைந்தவர்கள். அங்க இங்க கர்த்தருங்க, see the lost sheep don't know is, if you talk about the sheep, ஆடு குட்டியில ஆடு வந்து தொலைஞ்சு போச்சுனாக்கா, காணாது போச்சுனாக்கா, மேய்க்கிறான் 99 100 ஆடு, ஒன்று ஓடி போய் தொலைஞ்சு மாட்டிக்கிச்சு. அப்ப என்ன செய்வான்? இந்த ஆடு என்ன செய்யும்? திரும்பி வருமா? வராது இல்லையா? நாய் வந்து நின்று விடுவோம், திரும்பி விடுவோம். ஓகே, அது வேற. ஓகே, ஆனா இந்த ஆடு ஆனது என்ன ஆச்சுன்னா, போய் மாட்டிக்கிச்சுன்னா மாட்டினது தான், போய் தொலைஞ்சது தான். அது வர திரும்பி வராது. திரும்பி வருவதற்கு அது வழி தெரியாது. பிரியமானவர்களே, அதுக்கு வழி தெரியாது, பாவம். அது போலதான் நம்ம சொன்னேன், ஒரு வாட்டி கருத்துல பற்றி வெளியே போனேன், நான் ஓடிட்டா திரும்பி வருவதற்கு மிக மிக கடினம். When you are separated from God, when you are lost from God, it's very difficult to come back. அது நடைமுற வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நடைமுற வாழ்க்கையிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. நீ தொலைஞ்சவனாக இருப்பாய். ஆனா கர்த்தர் உன்னை விடவில்லை. தொலைஞ்சு போன ஆளை பிடித்து கொண்டு வருவார். நீ எவ்வளவுதான் நீ சபையை விட்டு ஓடனாலும் கூட ஒரு நாளைக்கு நீ வந்துதான் ஆகணும், இல்லையா? எப்ப? சீக்காலே. இன்னொரு டைம் இருக்கு, என்னது? ஒரு நாளைக்கு நீ வரணும், சபைக்கு கொண்டு வருவாங்க, புரியுதா? That's too late. பட் இருந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார், நம்மளை கைவிடுவதில்லை. ஓகே, அப்ப பிரியமானவர்களே, இது ஆளுக்கு தெரியாது. மேலும் அதற்கு என்னது, அநேக ஆபத்துக்கள் உண்டு என்பது அதுக்கு தெரியாது. See, when the sheep is lost in the jungle, that doesn't know there's a danger in his life. அங்க ஆபத்து நேரிடும், ஆபத்து வரும் என்பது தெரியாது. சிங்கம் புலி வந்து அடிக்கும், ஆமா இல்லையா? கர்ஜிக்கும் சிங்கம் போல எவனை விழுகலாம் என்று யாரு? சாத்தான் காத்து கொண்டிருக்கிறான். எவனை விழுகலாம் என்று என்னது, கர்ஜிக்க சிங்கம் போல வாயை திறந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அப்ப நீ தொலைஞ்சு போனாங்க, ஆடு தொலைஞ்சு போச்சுனாங்க, என்ன அடிக்கும்? என்ன அடிக்கும்? சிங்கம் புலி மாட்டிக்கும். அது போலதான் பிரியமார்கள், சபையை விட்டு நீ ஓடி தொலைஞ்சிட்டாக்கா, சிங்கம் புலி என்கிற பிசாசு வந்து ஒன்று அடிப்பான், மாட்டிக்குவேன். முள்ளில மாட்டி சிக்கிக்கொண்டு அவதிப்படும், பாவம். அதுக்கு என்ன தெரியும்? மேய்ப்பன் அப்பதான் தேடி ஓடுகிறான், இல்லையா? ஆடு காணுமே அப்படின்னு. ஆக அதுக்கு தெரியாது ஆபத்து வரும் என்பது தெரியாது. ஆனா அந்த உரிமையாளர், இந்த ஆட்டுக்கு உரிமையாளர் என்ன செய்வான்? போய் பத்திரமா போய் பார்த்து கண்டுபிடிச்சு அதை எப்படியாவது தேடி கொண்டு வரணும் என்று நினைப்பான், இல்லையா? அதே போலதான் இந்த காசு, தொலைஞ்சு போன காசு நம்ம, இல்லையா? இந்த வருஷம்
8வது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவராயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போனால் விளக்கு கொளுத்தி தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடிக்கிற வரைக்கும் சும்மா வச்சுங்க. உங்க மூக்கு தீவிர அந்த தோடு உழுந்துச்சுங்க வீட்டுல, சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? எப்படியாவது ஊட்ட மாதிரி போட்டு அந்த பெட்டுக்கு கீழே சுரட்டி எடுத்துருவீங்க. சின்ன மூக்குத்தியா இருந்தாலும் சரி, சின்ன தோடா இருந்தாலும் சரி. ஏன் ஏன் அவ்வளோ அவ்வளோ விலை உயர்ந்தது இல்லையா? அதுதான் விலை உயர்ந்தது. தேடி கண்டுபிடிக்கிற அளவு மட்டும் விளக்கு கொளுத்தி தேடுவாள். நீ கருத்தருக்குள்ளே நீ வர வரைக்கும் ஆண்டவர் உன்னை தேடுவார், கண்டுபிடிப்பார். பிடிச்சு வந்துரு. அப்ப இந்த ஸ்திரீயானவரை அந்த கதைக்கு ஆண்டவர் சொல்றது இந்த ஓமை. கீழே அந்த வீடெல்லாம் மண்ணு வீடு. எங்க அப்ப காலத்தில் மண்ணு வீடுங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, அங்க இஸ்ரேலிய அப்படித்தான் மண்ணு வீடு, எல்லாம் மண்ணு வீடு. கீழே தர நம்ம எல்லாம் என்ன டைல்ஸ் போட்டிருப்போம். அந்த நாளையில மண்ணு, the floor is mud, மண்ணு. ஓகேயா? மண்ணு அப்படியே பிளாட்டா தான் இருக்கும், கிராஸா தான் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் தூசி. அப்ப காசு போயிட்டு மாட்டி வச்சுனா உள்ள கேட்கணும் எப்படி இருக்கும்? காசுக்கு மூளை இல்லை. ஆமா இல்லையா? அறிவு இல்லை. காசுக்கு அறிவு இருக்கா? அது இருக்கு. ஆனா காசு பயன்படுத்தணும் இல்லையா? அறிவு இல்லாத ஒரு பொருளை நம்ம வச்சுட்டு அதுக்காக ஓடுறான் மனுஷன். ஓகே, அப்ப அந்த மாதிரி. ஆனால் காணாம போன அதே போலதான் பிரிமாரி காணாம போன இந்த பொருள், அந்த ஆடையும் இந்த காசும் தேடுற அளவுக்கு அந்த உரிமையாளர் இருக்கிறது போல காணாம போன மகன், காணாம போன மகள், காணாம போன விசுவாசி திரும்பி வருவதற்கு வழி தெரியுமா தெரியாதா? ஹலோ, காணாம போன மகன், காணாம போன மகள், காணாம போன சபையின் விசுவாசி திரும்பி போனவர் திரும்பி வருவதற்கு வழி தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களுக்கே தெரியுது, தெரியும். ஆனா சந்தர்ப்ப சூழல்ல ஆடு போயிட்டு முள்ளுல போய் மாட்டிக்கிச்சு. முள்ளுல போய் பாவம் மாட்டிக்கிச்சு. அது தப்பி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும். ரத்தம் கீறி தேடி போய் அது வராமட்டே உயிர் போயிடும் இல்லையா? ஆனா மேய்ப்பன் அதற்காக தியாகம் செய்கிறான். போய் தேடி எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு மேய்ப்பன் ஓடுகிறான். அப்படிதான் பிரியமானவர்களே, காப்பாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களையும் காப்பாற்றுவதற்காக. சிக்கி கொண்டோம் முள்ளுல, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, தெரியல அப்படின்றலாம் நம்ம மனப்பட்ட இப்படிதான் சிந்தனை இருக்கும், இப்படிதான் வழிகள் இருக்கும், இப்படிதான் நம்ம மாட்டிக்கொள்வோம், இப்படிதான் ஆண்டவர் இப்படியாக தான் காப்பாற்றணும் என்று நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம் இல்லையா? ஆனா வழி தெரியும், ஆனா திருப்பி வர மாட்டோம். தொலைஞ்சு போன ஆடு போல இப்படிதான் காசு போல. ஆக கண்டுபிடித்த பிறகு பாருங்க ஆண்டவருங்க என்ன, see what you observe in these two parables, the lost sheep and the coin was found, but there were joy and happy. அங்க சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அப்படிதானே பாடுறோம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயால என்ன சொல்றா, என்ன செய்யறா படிமா? அது 9:8 அடுத்து 9 படி. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அதே தான் ஆட்டுக்கு சொந்தக்காரன் இல்லையா, உரிமையாளர் அப்படிதான் ஆடு கண்டுபிடிச்சு போன அவரும் அப்படிதான் சொன்னார் இல்லையா, என்னோட சந்தோஷப்படுங்கள் என்று. திருமார்களே, கர்த்தர் இரக்கம் உள்ள தேவன். தொலைந்து போனதை தேடதான் வந்தார் இல்லையா? The Son of Man came to seek and save the lost. தமிழ் எப்படி? லூக்கா 19:10 எப்படிதான் இருக்கு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூலோகத்துக்கு வந்தார். இல்லையா? The Son of Man came to seek and to save the lost. அதுதான் ஆண்டவரோட
அப்ப ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் இஸ் மர்சி. அந்த இரக்கத்தின் நிமித்தமாக வந்து ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தியாகமாய் இந்த உலகத்துக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு பிரியமானவர்களே, see if you see the lots of people in the family in the church, you see there are lot of problem. இது பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தில் ஐ மீன் இந்த சபையிலும் சரி குடும்பத்திலும் சரி lot of people are lost. ரொம்ப பேர் தொடர்ந்து உள்ளாங்க, ஆடு தொடர்ந்தது போல தொலைந்தவர்களாக நாங்க இருக்கோம். குடும்பத்தில் பார்ப்போம்னா நம்ம சொல்லுவோம், ஸ்பெஷலி இந்த ஃபேமிலி see the youths, we have a lot of youths here, okay, நம்ம youthsலாம் very good, okay, a lot of youths அந்த ஃபேமிலியில பார்த்தோம்னாக்கா அது கிறிஸ்துவர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி குடும்பத்தில் ரொம்ப பேர் நம்ம பார்க்கணும் இல்லையா? பல வாலிபர்கள் வீட்டு விட்டு வெளியே போகுது, தொடர்ந்து போகிறது, லோன்லினஸ், நான் தனியாக இருக்கிறேனே என்ற ஒரு மனப்பக்குவம், அந்த தனிமை வந்து மாட்டிக்கிறது. See, on a person when you are alone in a house, lonely in a house or whatever, that means when she or he found that herself or himself that I am left alone, I am loneliness என்ற ஒரு இந்த தன்மை, அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள வருதா மாட்டிக்கிறது என்று வரும் பொழுது நீ தொலைந்தவனாக இருப்பார். கர்த்தருக்குள்ள அந்த அன்பு, கர்த்தருடைய ஆவியின் பலம் நமக்குள்ள இராது இருக்கிறபடினால் இப்படி சிந்தனை வரும்போது, லோன்லினஸ் வரும்போது, தனிமை வரும்போது நமக்கு பிரச்சனைகள் வரும். ஏன் தனியா இருக்கிற? ஆக்டிவிட்டிக்கு போ. சர்ச்சுக்கு சபையில கூப்பிட்டாக்கா வாங்க, என் சபைக்குன்னா அது வர முடியல, காரணம் சொல்லுகிறோம் இல்லவா? Go and involve in activities. நிகழ்ச்சிகளை போயிட்டு பங்கு பெறுங்கள் இல்லவா? நான் சொல்ல சரியாமா? நல்ல மட்டும் விடாதீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளே கர்த்தருக்குள்ளே நாம் ஈடுபடு, அந்த அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு இருந்தால் தான் நமக்கும் அப்படிப்பட்ட லோன்லினஸ் இருக்காது. You don't feel the loneliness when you go and participate, you go involved in the activities. இல்லையா? பசாம உட்கார்ந்துட்டே இருந்தாக்கா எப்படி? நீ வந்து ட்ரம் அடி, நீ வந்து மியூசிக் அடி, you are getting involved. அதுதான் சொல்ல வரேன் இல்லையா? ஐயோ நான் தனியா இருக்கிறேன், குற்ற உணர்ச்சி ஏதோ என்னை கொண்டு மாட்டிக்கிறது, விசுவாசத்தில் நான் பின்வாங்கிக்கிறேன், I am backsliding in my faith. அப்படியா? இது மாதிரிலாம் பிரச்சனை. நான் கடவுளை விட்டு தூரமா இருக்கிறேன், I am far away from God அப்படின்னு நினைக்கலையா? பல பிரச்சனைகள் சிக்குண்டு நான் போய்விட்டேனே என்று சிந்திப்பேன். I am helpless, உதவியற்றவனாக நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று மனப்பக்குவத்துக்குள்ளே நீ வருவேன். ஒன்லி when you are alone. விசுவாச பிரதானம் வந்து வாட்டும் இப்படித்தான் நம்ம I am lost sheep, இந்த மாதிரி தொடர்ந்து போன ஆடு போல இருக்கிறேனே அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு, ஐயோ nobody is understanding in my family, in the church. என்னை யாரும் புரிந்து கொள்ள தன்மை யாருக்குமே இல்லையே, சபையிலையும் சரி என் குடும்பத்திலும் சரி நான் தனியாக இருக்கிறேனே என்று, நான் தொலைஞ்சு போன ஒரு ஆடு போல இருக்கிறேனே, திரியிறேனே அப்படின்னு இப்படிலாம் பல சிந்த பாதை தெரியாத ஆட்டை போல பாட்டு இருக்கு தானே, பாதை தெரியாத ஆட்டு போல அலைகிறேனே என்று தெரியுதா பாட்டு? கேட்டுக்கலாம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல நான் அலைந்தேன், எனக்கு பாதை தெரியாம நான் எங்கேயோ தொலைஞ்சு விட்டேன், என்னை இப்படியாக நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு இப்படியான பிரச்சனைகள் இன்றெல்லாம் நமக்கு சிந்தனை வரும். இப்படிதான். ஆனா பயப்படாத, do not fear, பிரியமானவர்களே, பயப்பட வேண்டாம். What man cannot do, what man cannot help you, God can do things. Amen. மனிதனால் ஆகாதது தேவனால் ஆகக்கூடும். It's impossible. Whatever is impossible for man is possible for God. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக
உங்க குடும்பத்துல அல்லது சபையில வந்து என்னை உதாசீனப்படுத்தி நிராகரித்தார்கள் என்றெல்லாம் அவங்க என் மேல குடும்பம் கோபமா இருக்கு, இல்ல சபையா இருக்க கோபமா இருக்கிறாங்க, மன்னிக்க மாட்டேன் என்றெல்லாம் நமக்கு சொல்லலாம். ஆனா பயப்படாத. இந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தும், இந்த உலகமும் உன் குடும்பமும் சபையும் உன்னை நிராகரிக்கும். ஆனா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரா இல்லையா? கர்த்தர் நம்மளை நம் மீது அன்பு வைத்து அவரை நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். God shows his love and embraces us. நம்மளை அரவணைத்துக் கொள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் மீகால என்ன சொல்லப்படுது? யார் வாசிச்ச பழைய மீகா 7 எத்தனாவது வசனம்? 18-19 பாருங்க. அதுல என்ன பண்ணிருக்கு? தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து. அதான் சொன்னேன், நான் வந்து இப்ப தனிமையில இருக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, நான் வந்து பின் வாங்கிட்டேன், என்ன உதாசீனப்படுத்துறாங்க, அதனால கர்த்தரை விட்டு நான் விலகிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றெல்லாம் சிந்திக்கலாம். அப்படியாகதான் மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். அப்படி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறார்? தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை என்ன செய்யறார்? மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அதான் சொன்னேன், மனிதன் உன்னை மன்னிக்க மாட்டான், மனிதன் உன்னை உதாசீனப்படுத்துவான், ஆனா தேவன் உன்னை மன்னிக்கிறார், தேவன் உன்னை அணைத்துக் கொள்வார். God will forgive you and God will embrace you. அதுதான் இங்க வர ஆண்டவருக்கு சொல்லுது. அதான் சொன்னேன், இப்படிலாம் நமக்கு வரும். you might be the lost sheep. இந்த தொலைஞ்சு போன ஆடு போல நம்ம திருந்திருப்போம். குடும்பத்திலும் சரி, அல்லது வேலை இடத்துல சரி, அல்லது சபையாக சரி. நீ பயப்படாது. அதான் சொன்னேன், do not fear. God is there. அதான் ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். இந்த உலகம் உன்னை மன்னிக்காது, இந்த உலகம் உன்னை வந்து உதாசீனப்படுத்தும். ஆனா தேவன் அப்படி இல்லை. அதான் அங்க சொல்றாரு, மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? இந்த மாதிரி கடவுளுக்கு ஒப்பானவர்கள் யாரு? யாருமே இல்லையே. You compare to man and God. அங்க இப்படி இது ஒப்பான தேவன், இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார். இதுக்கு ஒப்பான தேவன் யார் இருக்கிறார் உலகத்துல? அப்ப அவர் மன்னிக்கிற தேவன். இரண்டாவது பார்க்கிறோம், கிருபை செய்ய விரும்புகிறவர். பாருங்க, அது ஆண்டவர் நமக்கு அதன் தலைப்பு இல்லையா? Undeserved grace. அங்க மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியார். கிருபை செய்ய விரும்பின அப்படி இல்ல, செய்கிறபடியார். அப்ப அது முற்றிலுமே அது what do you call that? assurance அங்க இருக்குது. அப்ப கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபமையார். கோபமையார் என்னது தமிழ்? கோபமையார்னா என்னது? வையார் வைக்க மாட்டாரு, வெப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அதான் தமிழ்ல தான் வையா. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், என்றென்றைக்கும் கோபம் இருக்காது, கோபம் வைக்க மாட்டாரு. புரியுதுங்களா? யாரு கோபப்படுவாங்க? யாரு கோபப்படுவாங்க? யாரு? அப்படின்னா ஆட கோபப்படும் மனுஷன் தான். நீங்க நம்ம தான். ஆக இங்க ஆண்டவர் இப்படி பாருங்க, அவர் அக்கிரமத்தையும் பொறுத்துக்கிறாரு, அவர் மன்னிக்கிறாரு. அப்புறம் மூணாவது பார்க்க கிருபையை செய்ய விரும்புறாரு. மூணாவது அவரோட கோபத்தை என்னது மேல நம்ம மேல வைக்க மாட்டாரு. எப்படிப்பட்ட தேவன்? கர்த்தர் நல்ல தேவன் இல்லையா? ஆண்டவர் நல்ல தேவன். ஆனா மனுஷன் தான் கோபம். அப்ப நல்லவர்களா கோபப்பட்டா? அன்பு செலுத்தினா ஓகே. இப்ப நீங்க எந்தல இருக்கிறீங்க? ஓகே. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படியாக சொல்லும் போது அவர் திரும்ப நம்மேல் இறங்குகிறார்.
19ஆம் வசனத்தை வாசிங்க. Messi and who? Marcus, come and sit here. I am going to ask question in this sit here. Okay, வாசிமா. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். என்ன இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? What is he telling? அவர் திரும்பி நம்மேல் இறங்குவார். that means அவர் இரக்கம் காட்டுகிறார். ஓகேயா? நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, அப்படினா அப்படியே அடக்கி வச்சுக்கிறது. கோபத்தை அடக்குறோம்ல, அந்த மாதிரி நம்முடைய செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் அடக்கிடுவார். அப்புறம் வேற என்னது? நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஐயோ, எப்படி இருக்கு? நம்முடைய நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செய்வாரா? சமுத்திரம் என்ன இது? வாட் மெஸ்ஸிங் சமுத்திரம் மீன்ஸ் வாட்? யூ நோ what? Ocean. You know ocean, right? So you will put inside, deep inside the ocean, and you forget whatever the wrong you do. You understand? Okay. அப்ப ஆழத்துல போட்டு விடுவார் என்று இங்க வேதம் சொல்லுது. அதனால பிரியமானவர்களே, இந்த முன்கூட்டி நான் வாசித்து do not fear. நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர். வாசிமா இல்லையா? இல்ல, கிருபை செய்ய விரும்புகிறவர் என்று பார்த்தோம் இல்லையா? ஆக மன உருக்கம் உள்ளவர். ஓகே, அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மறக்கிற தேவன், மன்னிக்கிறது. we forget our sins and transgressions. நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து அவர் மறக்கிற தேவன். சோ இதெல்லாம் செஞ்சிட்டாரு. do you deserve? Do we deserve? Yes. ஒருத்தர் தான் சொல்லுங்க. மற்றவங்களாம் you not deserve. அப்ப you not deserve means then change. Okay. அப்ப ஆண்டவர் அதனால தான் அந்த தலைப்பில் அதான் God's undeserved grace. நமக்கு பெற முடியாத தகுதியற்ற கிருபை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அதனால ஒருத்தர் நம்ம எப்படியாக விட்டு கொடுத்து மன்னித்து அவர்களை அரைமணித்து தேவனுடைய அன்பை அவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டும். We must embrace. Prodigal son, how? அப்பங்கார என்ன செஞ்சாரு? கெட்ட குமாரனை பார்த்து மன்னித்து அரவணைத்து, he forgive and then he embrace. அந்த மன்னிப்பு சிந்தனை நமக்குள்ள இருக்கணும், வரணும். உன் குடும்பத்தில் எப்படி யாராவது தப்பு செஞ்சா மன்னி. உன் சபையில யாராவது தவறு செஞ்சா மன்னிச்சிட்டு அரவணைத்துக்கு. அதுதான் நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? முந்தா நேத்து இல்லையா? ப்ரே பண்ணும். ஒப்புரவாதமாவு. Go and reconcile and you submit yourself. அர்ப்பணிப்பு இதெல்லாம் இருக்கணும். இதுதான் இருந்தா தான் நம்மளும் வளர முடியும், நம்ம சபையும் வளரும். அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இல்லைனாக்கா நீ எப்படிப்பட்ட ஜெபம் செஞ்சாலும் உனக்கு இருக்காது. apart from knowing the teaching of the scriptures you cannot pray properly என்று நான் சொன்னேன் இல்லையா? தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய போதகத்தையும் நீ அறியாம இருந்தால் நீ ஒழுங்காக சரியாக ஜெபிக்க முடியாது இல்லையா? சோ அப்படியாக பிரியமானவர்களே, நம்ம அணைத்து கொண்டு உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அங்க மாறுதல் வரும் இல்லையா? தொலைஞ்ச போனது தேட ஏசு தான் தொலைஞ்சு போனது வந்துச்சுனாக்கா நீ போய் அணைச்சுக்கோ. ஆடு முள்ளுல மாடிக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு வரல, வந்துருச்சுல்ல, தொலைஞ்சு போனது. அதை பராமரித்து புண்ணுகள்லாம் நல்லா என்னது மருந்து போட்டு அதை அழகா பெம்பர் பண்ணணுமா? என்ன சொல்லுவாங்க தமிழ் நல்ல வார்த்தை பெம்பர். அது பெம்பர் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பக்குவப்படுத்து. பக்குவமா அது வைத்துக்கொள். அப்ப என்ன செய்யாது? ஓடி போடாது, ஓடாது. ரொம்ப அடிச்சுனாக்கா பிடிச்சு லாக் பண்ணிடும் உள்ளுக்கு கூண்டுல. ஆக இப்படிதான் அரைமணிக்கு அந்த அப்பா எப்படி அந்த மகனை அணைத்துக் கொண்டது போல ஆண்டவர் நம்மளை அணைத்துக் கொள்கிறார்.
அதுதான் எபேசியர் 2:4 வாசிக்குமா? 4வது வசனத்திலே வாசி முடிச்சிருக்கோம். ஓகே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஓகே, இருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த. ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னது? பணக்காரராய். அப்படின்னா அவர் என்னது? இரக்கத்திலே பணக்காரர். புரியுதா? கொடுக்கிறதுல வல்லவர் சொல்றோம் இல்லையா தமிழ்ல. இரக்கத்துல ஒரு பெரிய வல்லவர். அப்ப இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று இங்க வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இரக்கத்தின் தேவன். இரக்கம் காட்டுகிறதுல அவர் அஞ்சுறது இல்லை, அவரு உயர்ந்தவர் என்று இங்க வெளிப்படுத்துகிறது. அப்ப நம்ம அன்பு கூர்ந்த, நம்ம மேல அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் மிகுந்த. பாருங்க, இங்க இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அங்க மிகுந்த அன்பு. இரக்கமும் அன்பும் சேர்ந்து இணைந்து லிங்க் இருக்கிறது. ஆக அப்ப மிகுந்த அன்பினாலே நமக்கு என்னது? மிகுந்த நன்மை. நிறைய லாட்ஸ் ஆஃப் லவ், மிகுந்த உயர்ந்த அன்பு. அப்ப அடுத்த ராஜ்யம் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை. அப்ப என்னது? அக்கிரமத்திலே நம்ம மரித்தவர்களாக, யுவர் டெட் இன் தி டிரான்ஸ்லேஷன். அப்ப அத மரித்தவர்களாக இருந்ததனால என்னாவது? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட. அப்ப கிறிஸ்துக்குள்ளே நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். Because Jesus Christ is resurrected and you and I are resurrected together with him. அவருக்குள்ளே நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். அப்புறம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவ்வளவுதானே? ரெண்டும். ஓகே. எதனால ரட்சிக்கப்பட்டோம்? யாரோட கிருபை? அப்ப நம்ம அந்த கிருபையை பெற்றிருக்க நமக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதி பெறாத கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று இங்க ஆண்டவருக்கு சொல்லி. அப்ப அந்த அன்பை பற்றி நம்ம சொல்லும் போது, அப்ப ஆண்டவருக்கு இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள நம்மில் அன்பு கூர்ந்து, அவன் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால, அந்த அந்த அன்பினாலே நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் மரித்தவர்களா இருந்ததுனால கிறிஸ்துக்குள்ள நம்ம உயிர்ப்பித்து கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வாழ்கிறோம் என்றால் யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. கிருபையின் காரணம் சொல்றோம்ல, கிருபை பாடணும் இல்லையா? அப்படிதானே பாடணும் ஜான்சன்? கிருபை அப்படிதானே? இல்ல பாட்டு, கிருபை பாட்டு பாடணும்ல. கிருபை நம்ம பாடுறோம், ஆனா அது உணரணும். அந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் கிருபையில நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி உண்டு. எப்படி நீங்க வாழ்கிறீர்கள், எப்படி உயிர் வாழ்கிறீர்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி. ஆக பிரியமானவர்களே, இப்படியாகத்தான் அவருடைய கிருபையினாலே நீங்க ரட்சிக்கப்பட்டோம். கடைசியா முடிச்சிருவோம். லூக்கால நம்ம முடிக்கணும். ஓகே, லூக்கா கடைசியில 7ஆம் வசனத்துல 15 வாசிமா. 15 அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? இது சத்தமா இருக்கு இல்ல? புரியுதா? மனம் திரும்ப அவசியம் இல்லாத அப்படின்னு என்னது? மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 பேரை பார்க்கிற விட ஒருத்த மனம் திரும்பி வரானே, அது சந்தோஷம். எங்க சந்தோஷம் உண்டாகுமா? இன்னைக்கு 99 பேர், இங்க 30 பேர் உட்கார்ந்துருக்கோம். இந்த 29 பேர் பார்க்கறவன ஒருத்தன் வெளியே போயிட்டால சபையை விட்டு, அவன் திரும்பி வரும்போது அதுல இருக்கிற சந்தோஷம், அதுல இருக்கிற மகிழ்ச்சி எதுவுமே இல்லை இல்லையா? இந்த 29 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க.
இவங்களோட மனம் திரும்புது, இது இவங்களை பார்க்கறதை விட நான் அவர்களை போய் பார்ப்பேன், அது முக்கியம். கர்த்தர் அதான் சொல்றாரு. நமக்கு அதுதான் திருச்சபை எல்லாம் அப்படிதான் யோசிக்கணும். ஓகே, காணாத போனவர்களுக்கு தான் நம்ம அந்த இடம் கொடுக்கணும். இது இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர் பிறகு, அவசியம் இல்லாத 90 பேர் மனம் திரும்புது அவசியம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பரிசேயர்கள் இந்த வேத பாதர்களும் அவர்கள் என்ன படித்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைச்சு ஒரு நினைப்பு, they feel that do not need repent. அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க வந்து எல்லாம் படிச்சிருக்கோம், நாட்டாக்கள் இப்படி போட்டுக்கிட்டு நல்லா இருக்கு, எல்லாம் எனக்கு எல்லாம் ஞானப்பிரமாணம் தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு மனம் திரும்புவதற்கு எனக்கு அவசியம் இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றது. அதான் சொல்றாரு ஓமை, இந்த பரபல் அவர்களுக்கு தான். புரியுதுங்களா? மனம் திரும்பாத இந்த 99 பேர் பார்க்கிறோம், மனம் திரும்புறதுக்கு ஒருத்தருக்கு என்னுடைய தியாகம் கொடுத்தாலும் அதே போதும் என்று தான் ஆண்டவர் சொல்லி. ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படியாக நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? எத்தனை பேரை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனம் திரும்புற 99 பேர் போல பரிசேயர்கள் வந்து வேத பார்க்கிற போல இருக்கிறோமா இல்ல எப்படி இருக்கிறோம் என்று யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படிதான் தொடர்ச்சிகளாக உட்கார்ந்துருக்கோம். You might be sitting here, everybody including me, everybody is sitting here, that in the presence of the Lord we sing, we praise, we read, but internally, inwardly, somewhere somebody is lost. ஆக ஒவ்வொரு ஆடும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு ஆடும், அதாவது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு ஆத்மாவும் மேற்படின் பார்வையிலே, தேவனின் பார்வையிலே மிக முக்கியமானது, வெளியேற பெற்றது. ஓகே, வெளியேற பெற்றது. ஆக நம்ம இந்த 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்க 10வது வசனம் வாசிக்கணும். அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அங்க என்ன சொல்றதுன்னா, பரலோகத்தில் இருப்பவர்கள், அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை யாராவது ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் மனம் திரும்பி வரும்போது எங்க சந்தோஷம் உண்டாகுமா? பரலோகத்தில். அப்ப பரலோகத்தின் பிதா, அப்ப ஆண்டவரும் அங்க தேவ தூதர்களும் மகிழ்ச்சியா இருப்பார்களாம். அப்ப அவர்களை நம்ம மகிழ்ச்சி அடைய செய்கிறோம். யாரெல்லாம் நம்ம இப்படியாக கொண்டு வரும்போது, அப்ப ஆத்மா ஆதாய செய்வது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு நல்லது என்பது எங்க புரிகிறதா? அப்ப ஒருத்தர் மனம் திரும்பி அது வராதுன்னா நம்ம போயிட்டு கொண்டு ஆதாயப்படுத்தி அவர் கொண்டு வரும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனும் தேவ தூதர்களும் அவர்கள் சந்தோஷம் அடைவார்களாம், மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவது நம்முடைய கையில் இருக்கிறது, நம்ம தான் அதை செய்யணும். ஆக பிரியமானவர்களே, அதான் despite 99 who do not need to repent, the one sinner who repents, ஒரு மனிதன் ஒருத்தர் மனம் திரும்புறதுனால பரலோகம் சந்தோஷமா. ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாம் இப்படி நினைச்சிருப்போம் இல்லையா? Maybe you have lost something very precious in your life. உங்களோட வீட்டிலையும் சரி, ஏதாவது நீங்க தொலைச்சிருப்பீங்க இல்லையா? நம்ம எவ்வளவு காரியம் சொன்ன தோங்கட்டான தொலைந்து அது மாதிரி ஏதாவது தொலைச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப தொலையும் போது நமக்கு எப்படி இருக்கும்? தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? கஷ்டம். வேற கவலை. வேற ஹார்ட் பிரேக். ஓ யார்? You know why I called you from there here? You know why? Not only that, you can tell something. That's why every week I'm catching you. Okay. Say heart. What is it? Heart broken. Broken heart. Okay. அப்ப இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுனாக்கா நம்ம என்னது? ஹார்ட் ப்ரோக், மன கஷ்டம். அப்ப நமக்கு இந்த மாதிரி தொலைஞ்ச போன பொருளுக்கு இப்படி ஹார்ட் புரோக்கன் சொல்றோமே, அப்ப தொலைஞ்ச போன தொலைஞ்ச போன ஆத்மாக்கு கடவுளுக்கு எப்படி இருக்கும்? How do God feel? Very sad. Only the two are answering. Okay. அப்ப only the two are listening. அப்படி சொல்லிட்டா
ஓகே, கர்த்தருக்கு அது மிக மிக கவலையாக இருக்கும். ஆனா மனம் திரும்பி when he repent and come back means happy, சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆக therefore every one of us is so precious to him. அப்ப ஒவ்வொருவரும் நம்ம தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொருத்தரும் முக்கியமானவர்கள், விசேஷமானவர்கள். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆக பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் அது actually we do not deserve to receive his grace. அதான் சொன்ன மாதிரி because of our sins and that அது இயேசு கிறிஸ்து சம்பாதித்தார், சிலுவையிலே மரித்து நம்மளை தகுதிப்படுத்தினார். அந்த கிருபை நமக்கு வருகிறது. ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபை செய்ய விரும்புகிறார் அல்லவா? அவர் நம்மளை மன்னிக்க விரும்புகிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அர்ப்பணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேயா? God bless you. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவுக்கு காப்பாற்ற பாடி நாம் காணிக்கை